அமேசான்ல ஒரு நாளைக்கு 20 லட்சம் ஆர்டர் வருது இந்தியாவிலேருந்து மட்டும். இந்த சேல்ஸ் எல்லாமே உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் நார்மலா இருக்கிறவங்க செல்லர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து மேக் பண்ண ஆர்டர்ஸ்னு சொன்னா நம்ப முடியுதா? நீங்களும் அமேசான்ல இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த 2025லயோ இல்லைனா நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணும், எப்படி நீங்க அமேசான்ல செல் பண்ணுங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மள நிறைய பேர் அமேசான்ங்கிறது ஒரு ஷாப்பிங் வெப்சைட் தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மையை சொல்ல போனா அது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இப்போ இந்த மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ அமேசான்ல எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க மட்டுமே செல் பண்ண போறது கிடையாது. யாரு வேணாலுமே, இப்போ நானா இருக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கலாம், அமேசானோட கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டோம்னா நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டை அமேசான்ல செல் பண்ண முடியும். இதுதான் அமேசான் வந்து இவ்வளோ க்ரோ ஆகிறதுக்கான மெயினான கீ பாயிண்டாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அமேசான்ல நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணா அதுக்கு ஒரு சில டாக்குமெண்டேஷன்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டோம். இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா யாரு வேணாலுமே உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணலாமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா செல் பண்ண முடியும். அது என்ன மாதிரியான டாக்குமெண்ட், எப்படி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அமேசான்ல உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணா உங்களுக்கு ஒரு செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். இப்போ நார்மலா நம்மளோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருந்து அமேசான்ல நம்ம நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம பையர் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்ட்டை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் இருந்தாலே போதும். இது நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவே நீங்க உங்க ப்ராடக்ட் அமேசான்ல செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு தான் அமேசான் இவ்வளோ சிம்பிளா உங்களோட இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ மட்டும் வச்சு செல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில டாக்குமெண்டேஷனும் கேட்பாங்க. நீங்க அமேசான் மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல செல் பண்ணா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி கேட்பாங்க. இப்போ உங்களை நிறைய பேருக்கு என்னோட டர்ன் ஓவர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு, இப்போதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்ல இருந்து மட்டுமே ஆர்டர் வராது, ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஆர்டர் வரும். அந்த ரூல் படி பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு செல்லருமே ஜிஎஸ்டி வச்சிருந்துக்கணும். ஜிஎஸ்டி வச்சா மட்டும் தான் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஜிஎஸ்டி எக்ஸெப்ஷன் ப்ராடக்ட் இருக்கு, இதனால ஜிஎஸ்டி இல்லாம செல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எக்ஸாம்பிள் புக்ஸா இருக்கட்டும், இப்போ நியூவா ஜிஎஸ்டியில் அப்டேட் கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஷனரி ப்ராடக்ட் இருக்குமே 0% டாக்ஸ் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க அமேசான்ல செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே ஒரு பெரிய கான்செப்ட். இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோல நான் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சிம்பிளா சொல்லணும்னா, நீ இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்க, அமேசான்ல செல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கு அடுத்த டாக்குமெண்டேஷன் பார்த்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். எந்த வித ரெகுலேஷனுமே இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ற வரையும் இல்ல. உங்களால ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், இதை வச்சு நீங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட் எதுக்காக யூஸ் ஆகுனா, அமேசான் நம்ம செல் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பேமெண்ட் எல்லாத்தையுமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் கண்டிப்பா உங்களோட ஜிஎஸ்டியோட லிங்க்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அப்புறம் ஃபைனலா நமக்கு தேவைப்படுற டாக்குமெண்டேஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பேன் கார்டு தேவைப்படும், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி நார்மலான திங்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். பேசிக்கா இந்த டாக்குமெண்டேஷன் மட்டுமே இருந்தாலே போதும், உங்களோட ஒரு செல்லர் அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஓபன் பண்ற பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இல்ல பேன் கார்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரே மாதிரி உங்களோட ப்ரொப்ரைட்டர் நேம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் எல்லாமே ஜிஎஸ்டியோட லிங்க்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களால ஈஸியாவே இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸா நம்மளோட ப்ராடக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா போதும், அமேசான் வெப்சைட் ஃபுல்லாவே நம்மளோட ப்ராடக்ட் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பை நோ கொடுத்துட்டா போதும், மற்ற ப்ராடக்ட் மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டும் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட்டை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்டி பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பிசினஸ்க்காக ஜிஎஸ்டி எடுத்துக்கோம். இந்த ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சேல்ஸ் ஆனாலும் சரி, சேல்ஸ் ஆகலைனாலும் சரி, நீங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ணலைனாலும் எவ்ரி மந்த் நீங்க கண்டிப்பா இதை ஃபைல் பண்ணியே ஆகணும். நீங்க ஒரு மாசமும் கண்டிப்பா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இனிமே நீங்க லாங் டர்ம் இந்த மாதிரி பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நிறைய ப்ராப்ளம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய டவுட் இருக்கு, இது எப்படி ஃபைல் பண்ணணும்னு தெரியும்னா இதுக்காக நம்ம டெடிகேட்டடா ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியல் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு சைட் இருக்கும். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அந்த சைட்ல போய் இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அமேசான் இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா லைவ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே 50% நம்ம இந்த அமேசான்ல செல் பண்ற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டோம்னா அமேசான் வெப்சைட்ல ஃபுல்லாவே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மலா அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, ஜஸ்ட் நம்ம அமேசான்ல சர்ச் பேனல் மூலியமாவோ இல்லைன்னா நம்மளோட ஹோம் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணியோ ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டையும் நிறைய கஸ்டமர் பை பண்றதுக்கு ரெடியா இருக்கும்.
ப்ராசஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட் நம்ம ₹1 கூட அமேசானுக்கு பே பண்ணாமல் அமேசான் மாதிரி பெரிய மார்க்கெட் பிளேஸில் நம்மளோட ப்ராடக்ட்டை ஃப்ரீயாகவே லிஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் தப்பாக பண்ணீங்கன்னா இதனாலே உங்களுக்கு நிறைய லாஸஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் இதுதான் இந்த நார்மலான ப்ராசஸ். நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி அவங்க ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ப்ராடக்ட் செல் பண்ணணும் தெரியாமல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அமேசான் மார்க்கெட் பிளேஸை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மார்க்கெட் பிளேஸில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் அதிகமாக செல் பண்ண முடியும், எந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதுக்கெல்லாமே ரொம்பவே கம்மியான காம்படிஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் லான்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அமேசானில் ஒரு டயப்பர் மாதிரியோ இல்லைனா ஹோம் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்லாம் செல் பண்ணிங்கன்னா ஓகே, நிறைய ப்ராடக்ட் இதில் சேல் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுமே நிறைய சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு அதிகமான காம்படிஷன் இருக்கும். நீங்கள் வந்து அமேசானில் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு சோப் செல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. உங்களோட சோப்போட காஸ்ட் வந்து ஒரு ₹500 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அமேசானில் பெரிய பெரிய பிராண்டோட சோப்பு ஒரு ₹50 ₹49 இருக்கும்போது உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் தான் நீங்கள் செல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் பிளேஸ்க்கு எந்த ப்ராடக்ட்லாம் செட் ஆகும், நமக்கு எந்த ப்ராடக்ட் அதிகமாக ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட ப்ராடக்ட்டையே நீங்கள் சூஸ் பண்ணணும். ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் லிஸ்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டை லைவ் பண்ணிடலாம். யார் வேணாலுமே நம்ம ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் தான். இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது, ஒரு கடையில் ஒரு ப்ராடக்ட்டை ₹100 வாங்கிட்டு நம்ம ₹150 செல் பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் போக ஒரு ₹30 ப்ராஃபிட் வரும்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகாது. அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய லாஸ் தான் மேக் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இப்போ அமேசானில் இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மள்ட்ட எந்த காசும் வாங்க மாட்டோம். நம்ம லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது எந்த வித காசுமே வாங்க மாட்டான். நம்ம ஏன் 100 லிஸ்டிங் 1000 லிஸ்டிங் கிரியேட் பண்ண கூட ₹1 கூட அமேசான் நம்மளுக்கு காசு வாங்க மாட்டான். ஆனால் எப்படி தான் அமேசான் ப்ராஃபிட் மேக் பண்ணுறான்னா இங்கே தான் அமேசான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கான். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணும் போதும் அவன் கமிஷன் எடுத்துப்பான். இப்போ அமேசான்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அமேசானுக்கு நீங்கள் ரெஃபரல் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், க்ளோசிங் ஃபீ கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அமேசான் FBA வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில சார்ஜஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணி தான் அமேசான் நம்மள்ட்ட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அமேசான்லேருந்து வர ஒரு ஆர்டருக்குமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அமேசான் நமக்கு வர ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம அமேசானில் ஈஸி ஷிஃப்ட் மூலியமாக தான் ஷிப் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ். இதுக்கு அமேசானே ஒரு டெலிவரி பார்ட்னரும் வச்சிருப்பான். அமேசான் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸும் இருக்கும், ATS இருக்கும். இது மோஸ்ட்லி அமேசானில் உங்களுக்கு வர ஆர்டர் எல்லாமே இந்த ATS மூலியமாக தான் போகும். இதுலேருந்து அமேசானுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அமேசான் மார்க்கெட் பிளேஸில் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னா நீங்கள் அவங்க கேட்குற டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுற வரையும் நம்மள்ட்ட அமேசான் எந்த வித காசுமே வாங்க மாட்டான். நம்ம ப்ராடக்ட்டை லைவ் கூட பண்ணிடுவான். ஒரு ஆர்டர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ஆர்டருக்கும் அமேசான் ஒரு சில கமிஷன் வாங்கிப்பான். ஏன்னா அவனோட மார்க்கெட் பிளேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம செல் பண்ணுறோங்கிறதுனால இப்படி தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அமேசானோட கமிஷன், நம்ம ப்ராடக்ட் காஸ்ட், அப்புறம் இதெல்லாம் போக நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வருங்கிறத நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு தடவையும் செல்லிங் ப்ரைஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் அமேசான் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களால் ரெவன்யூ மேக் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ரெவன்யூ மேக் பண்ண முடியும். பர்சனலாக எனக்கு நிறைய அந்த அமேசான் செல்லிங்கை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற நிறைய செல்லர்ஸை தெரியும். அதனால் கண்டிப்பாக நம்ம அமேசான்லேருந்து ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் இந்த இயரோ இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரோ அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. இது அமேசானில் வந்து சும்மா நார்மலாக நான் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் பண்ணுறேன், இல்லை கண்ணுக்கு தெரியுற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இந்த மார்க்கெட் பிளேஸில் வந்துடுறாங்க. இது அதுக்கான மார்க்கெட் பிளேஸ் கிடையாது. அமேசானில் ஒரு ப்ராசஸுமே ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அமேசான் அது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடுவான். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டையுமே தான் அமேசானில் செல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷனை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டில் பேட்டரி இன்க்ளூட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சில நீங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இன்வாய்ஸுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரிக்கு நீங்கள் ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், கிராசரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது, காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா இது செல் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, அமேசானோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான கமிஷன் சார்ஜஸ்லாம் இருக்கும், இல்லை அமேசான் ஒரு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணுங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அமேசான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை நம்ம எப்படி நம்ம ப்ராடக்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்காம ரொம்பவே சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும், இதில் என்னென்ன கமிஷன் சார்ஜஸ் இருக்குது,
உங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்புறமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அமேசானில் செல் பண்ணுற பேசிக்லேருந்து ப்ரோ லெவல் வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமேசான் செல்லிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்காக மட்டும் லிமிட்டட் டைமாக இந்த கோர்ஸோட ப்ரைஸை ஜஸ்ட் நான் 2500 கொடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களால் இந்த ஆஃபரே தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு ஆஃபராக நீங்கள் நினச்சிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்துங்க.